பரவசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தழித்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தழித்தேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் நேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலைவில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலைவில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் நேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே Abaka, 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 Abaka. Abaka VBS. Good morning, praise the Lord. அபாக்கா விபிஎஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம விபிஎஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜோம் பண்ண போகிறோம். ஏசப்பாட்டை எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஜோம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த அபாக்கா விபிஎஸ்ல ஆண்டவரே, நீர் எங்களை இத்தனை நாட்கள் எங்களை நடத்தி வந்தீர். இந்த நாளிலும் இன்னைக்கு உங்களை பற்றி நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். கதைகளை கேட்க, வசனத்தை கேட்க, படிக்க வந்திருக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க. இந்த அபாக்கா மினிஸ்ட்ரியை, இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸையும், இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய முயற்சிகள் அது வீணா போகக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வசனங்கள், ஆண்டவரே பாட்டுகள், கதைகள் கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களில் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். என்றைக்கும் அவருடைய வாழ்க்கையில அது விளைய செய்கிற தேவன் நீர். ஆசீர்வதிங்க எங்களுடைய முயற்சிகளை. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த அபாக்கா விபிஎஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவரே நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையை தாங்க. டீச்சர்ஸ்க்கு உங்களுடைய ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வளர்ந்து பெருகட்டும், பலன் கொடுக்கட்டும். இதை முன்னின்று நடத்துகிற டாக்டர் வெண்ணிலாக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன், ஆண்டவரே உங்க ஞானம் எங்களுக்கு தந்து நடத்துங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் டாம் அண்ட் ஜெரியோட பபிள் தான் சூப்பரா பண்ணான். நிஜமாவா? இதே வாய் தான் அன்னைக்கு வேற. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட். வேற அது இல்லாம நாங்க பப்ளு என்னென்னலாம் கிண்டல் பண்ணோம். ஆனா எங்களை ஒரு வார்த்தை கூட பப்ளு சொல்லாம எங்களை மன்னிச்சிருச்சு ஆண்டி. அப்படியா? ரொம்ப நல்ல பப்ளு அது. சூப்பர் சூப்பர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, அவன் எனக்கு நல்லா பேசுறான். நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டேனா? பிடிச்சிருக்காண்டா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். சாரி கேட்டோனே மனுஷர்றேன். இதுவும் இல்லாம கோவமே பத்தியா இல்ல, ஏசப்பாவுடைய கேரக்டர்ல ஏசப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே பப்ளு இருக்கு இல்லையா?
ஓகே ஆண்டி இதெல்லாம் விடுங்க, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த 4 days பயங்கர சேஞ்சஸ் அப்படின்னாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். முன்னாடி எல்லாம் ஃபுல்லா செல்போன்லயே உட்காருவேன், டிஃபரெண்ட் டைம்ல ஃபுல்லா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு விளையாடிட்டே இருப்பான். எப்ப கிடைச்சாலும் அது படுத்துட்டு டீ புடிச்சுட்டு டீ பண்ணுவான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் பிரேயர் பண்றான், நிறைய பேருக்கு காஸ்பல் சொல்றான். வெரி குட், நிறைய டெஸ்டிமோனிஸ் கிடைச்சது எனக்கு. வெரி குட், வெரி குட். இப்போ வந்து பப்ளு தான் சூப்பரா நல்லா இது பண்றேன். பெனி, தேங்க்யூ பெனி. உண்மையாவே உனக்கு நாங்க ரொம்ப எல்லாரும் தேங்க்யூ சொல்லணும். நீ தான் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிருக்க ஏசப்பாக்காக பரலோக ராஜ்யத்துக்கு. குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? சோ அதனால இன்னைக்கு பாருங்க எவ்வளவு காரியங்கள் பப்ளு பத்தி இல்ல. ஆமா, இன்னைக்கு நம்ம எத்தனாவது டே வந்திருக்கோம்? ஃபைனல் டேக்கு வந்தாச்சு. ஆமா, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கவங்களா? இன்னும் ஹாப்பியா இல்லையா? விட்டுட்டு போக எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு, சில பேருக்கு வந்து ஓகே எப்படா தாண்டி விடுவாங்க அப்படி இருக்கு. ஓகே, அப்படித்தானே நிறைய பேர் ஆமா 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 அப்படிங்கிறாங்க. வெரி குட். என்ன இருந்தாலும் அந்த 5 நாளும் ஆமா நான் பேசுறது நீங்க கேட்டே ஆகணும். ஓகேவா? ஓகே தங்கங்களா, வெரி குட். ஆனா நீங்க வந்து ஃபீல் பண்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு தான் எவ்ரி சாட்டர்டே 5 o'clock நம்மளுக்கு அபாக்கா VBS நடந்துட்டே இருக்கு. ஓகே, பிரேயர் நடந்துட்டே இருக்கு. சோ அதனால அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே தங்கங்களா, சந்தோஷமா இருக்கவங்களும் ஒரு ஓயா சொல்லிருங்க பாப்போம். ஓகே குட்டீஸ், இப்ப பிரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோத்ரமாப்பா, சோத்ரம் ஆண்டவரே. ஏசப்பா, காமிக்கு நன்றி ஏசப்பா. நாளில் கூட டே 5 கூட வந்திருக்கோம் ஏசப்பா. இவ்வளோ 4 நாள் எங்க கூட இருந்து வந்துருக்கீங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ அதை நீங்க பேசுனீங்க ஏசப்பா. அது காமிக்கு நன்றி ஏசப்பா. தொடக்க முதல் முடிவரை உங்க கருத்துல நாங்க ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. டான்ஸ் பாட்டு எல்லாத்தையும் உங்க கருத்துல நாங்க ஒப்படைக்கிறோம். எல்லாத்தையும் நீங்க நிறைவா நடத்தி கொடுங்க ஏசப்பா. நீங்க ஆசிர்வச்சு பாதுகாத்துக்கணும். பாக்குற ஒவ்வொருவரையும் பேர் ஆசிரியங்க ஏசப்பா. சரி கொஞ்சம் நாள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க பப்ளு காணோம். எல்லாரும் சத்தமா கூப்பிட்டாதான் பப்ளு வருமா பாருங்க. சூப்பர், இன்னும் காணோமே. முன்னாடி வா நிக்கி. டோரா முன்னாடி நிக்கு. டோரா வெரி குட் வெரி குட் வெரி குட். குட்டீஸ்லாம் முன்னாடி நிக்கலாம். வெரி குட். பாப்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் நாங்க யார பத்தி பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? ஏசப்பா பத்தி. ஆண்டி ஏசப்பா பத்தி டெய்லி பேசுறோம். ஆனா வந்து உன்னுடைய சூப்பரான ஒரு லைஃப குறிச்சு ஒரு பயங்கரமா நீ வந்து மாறி இருக்கியா? ஆமா, என்ன பத்தி ஆண்டி? ஆமா, இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி சொன்னாங்க. நீ வேலை பாக்குற இடத்துல வெள்ளி சொல்லுச்சு. அங்க இருக்கவங்க எல்லாம் உன்னை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். வெரி குட் பப்ளு. இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஓகே குட்டி, ஓகே குட்டி. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டோ சொல்லிடலாமா? சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம். பவர் டு பவர், ஸ்ட்ரெங்த் டு ஸ்ட்ரெங்த், ஃபெய்த் டு ஃபெய்த், லவ் டு லவ், க்ளோரி டு க்ளோரி. வெரி குட் வெரி குட். ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஃபெய்த் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னையும் என்னையும் அழைத்து செல்ல காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, அவரோடு கூட பறந்து செல்ல. யாரும் இதை மறக்கவே கூடாது. இது வந்து குட்டி ஒரு காஸ்பல். ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? ஓகேவா? இவங்க என்ன வந்து இவ்வளவு நாள் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் பயந்து வர்றீங்க? ஓகே, இப்ப நான் வந்து ஆன்டி வந்து கேள்வி கேட்பேன். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அக்காக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? சோ அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்றோம்னு பாருங்க. ஓகேவா? கொஸ்டின் கேட்கவா? இயேசு கிறிஸ்து உனக்காக வாசனம் கேட்கல. ஓகே, இயேசு கிறிஸ்து யாரு கிட்ட போய் ஞானஸ்தானம் வாங்கினாரு? வெரி குட் வெரி குட் வெரி குட். எந்திரிச்சுக்கலாம். நீங்க உட்காருங்க. நான் அந்த பக்கம்
ஃபர்ஸ்ட் டே. ஓகே, ஃபர்ஸ்ட் டே தலைப்பு சொல்லுங்க. ஏ ஃபார் acceptance of வெரி குட், வெரி குட். எடுத்துருக்கீங்க. பலூனுக்கே வேலை. நீ வாங்க. ஓகே, சோ இப்போ என்னன்னா அப்போஸ்தலர். ஓகே, அப்போஸ்தலர்கள்ல 120 பேர் ஒண்ணு கூடி ஜெபம் பண்ணாங்கல்ல ஏசப்பட்ட. எத்தனாவது நாள் அது ஜெபம் பண்ணாங்க? பெந்தேகோஸ்தே நாள் எத்தனாவது நாள்? ஓகே, இன்னும் அடுத்து நீ புடிச்சுக்கோ. நீ உட்காரு. ஓகே, மூணாவது நாள் என்ன தலைப்பு? anointing. கரெக்டா குட்டீஸ்? கரெக்டா? ஓகே, ஓகே, சூப்பர் சூப்பர். டோரா கரு. டோராக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? ஓகே, क्वेश्चन கேட்கலாமா டோராக்கு? ஓகே, ஃபோர்த் டே என்ன தலைப்பு? church. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே குட்டீஸ், பாப்ளுக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாமா? பாப்ளு நீ பிராக்டிஸ் எடுத்தீங்களா? ஆமா ஆண்டி. வெரி குட். அப்ப வந்து ஆண்டி வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் எடுக்க சொன்னாங்க. அழகா வந்து வாட்ச்லாம் நம்ம பண்ணி காமிச்சு நம்ம அதெல்லாம் பண்ணோம், காலண்டர்லாம் பார்த்தோம். அதுல வந்து என்ன ஏஜ்க்கு அப்புறம் எடுக்கணும்னு வந்து நான் சொன்னேன். நான் வந்து அப்போ 11 சொன்னேன். அப்புறம் வந்து 2 நாள் தள்ளி போய் வெடி நீங்க உடச்சிட்டீங்க. ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பரா அழகா ஆன்சர் பண்ணீங்க. எல்லாம் அழகா கத்துருக்கீங்க. சோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இன்னைக்கு எத்தனாவது நாள்? ஃபைனல் டே, 5th. சோ 5th லெட்டர் என்ன? ஓகேவா? சோ ஏ அப்படி பார்க்கும்போது விட்னஸ். ஓகேவா? சோ நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஓகே, சோ இப்போ ஆண்டி உங்க வீட்டுக்குலாம் வந்து உங்க மம்மி டாடிட்ட உங்களை குறிச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வேணாம், பப்ளு வீட்டுக்கு நம்ம கேட்டுட்டோமே, சூப்பரா சாட்சி சொல்றேன். டோரா வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம். ஆமா, எங்க வீட்டுக்கு ஸ்டாப் பத்தி கேட்கலாம். அம்மாட்ட கேட்கலாம். ஓகே, உங்க வீட்டுக்கு வரலாம். உங்க வீட்டுக்கு வரலாம். பாத்துட்டு இருக்க எல்லா குட்டீஸ் வீட்டுக்கும் நாங்க எல்லாம் வந்து வரணும். மாட்டிக்கிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அதுதான் சாட்சி. ஓகேவா? சாட்சிங்கிறது முதல்ல யார் சாட்சி சொல்லணும் நம்மள பத்தி தெரியுமா? ஏசப்பா சாட்சி சொல்லணும். ஆமா, நீங்களா வெரி குட் கேர்ள்ஸ். யார பத்தி சாட்சி சொன்னாரு ஏசப்பா? தாவீது ஏற்றவன் சொன்னாரு. மோசே குறிச்சு என் வீட்டில் எவ்வளவு உண்மையுள்ளவன் சொன்னாரு. எந்த ஆசனாகிய மோசே மேல நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டாரு. அப்படித்தானே? ஆமா. அப்புறம் ஆபிரகாம குறிச்சு சொன்னாரு, யோசுவாவை குறிச்சு சொன்னாரு, யோபுவை குறிச்சு சொன்னாரு. இல்ல அதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட். ஏசப்பாட்ட ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள வந்து அவர்கிட்ட இருந்து சாட்சி வாங்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம யார்கிட்ட சாட்சி வாங்கணும் தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட டாடி மம்மி நம்மள குறிச்சு நல்ல பிள்ளைங்க சொல்லணும். ஓகே, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, போன்லாம் ரொம்ப பாக்காது, அடப்புடிக்காது, கோபப்படாது அப்படி சொல்லி வீட்டுல சொல்லணும். அடுத்து யார் சாட்சி சொல்லணும்? ஸ்கூல்ல சொல்லணும். நீங்க படிக்கிற ஸ்கூல்ல ஆமா என்னாச்சு இருமுறை டீச்சர்ஸ் வந்து சொல்லணும். ஓகேவா? அடுத்து யார் சொல்லணும் சாட்சி? சுத்தி இருக்கிறவங்க, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லணும். ஓகேவா? சோ இந்த சாட்சி எல்லாம் நம்ம வாங்கும் போதுதான் ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்படும். அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லுவார். சூப்பரான வசனம். பவுலை குறிச்சு எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். அப்ப அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு? சூப்பரா இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஏசப்பா பிள்ளைங்களா நம்ம வாழும் போது ஏசப்பா நம்ம மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படுமே. ஏசப்பாவை எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்க இல்லையா? நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது, இல்ல உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு கோவப்படும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாரும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க, நீ எப்படி இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க, சண்டே ஆனா சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுற, இப்படி நீ பிரேயர் டைம் மிஸ் பண்ணாம ப்ரே பண்ற, நீ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருக்கியே, முகம் வாடவே மாட்டேங்குதே, நீ ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கியே, நல்லா இருக்கியே, எப்படி அப்படின்னு. ஆமா ஆமா பப்ளு மாதிரி. ஓகேவா?
அப்ப நம்ம வந்து அவங்க கேட்பாங்க, நீ என்ன எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க, எனக்கும் சொல்ல அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஏசப்பாவை நான் வணங்குறேன், அந்த ஏசப்பாவை நீயும் ஆமா நீ வந்து நினைத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் ஏசப்பாவை சொல்றதுக்கு நம்ம நல்ல ஒரு சான்ஸ் தானே தங்கங்களா. சோ அதனால சூப்பரா நீங்க உங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை ஏசப்பா கூட நீங்க வாழும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அழகா பார்த்துட்டு இருக்கலாமா? ஓகேவா, ரெடியா? ஓகே குட். குட்டீஸ் இப்ப பாருங்க, ஆன்டி வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி இருக்கா, சோ அது கீழே இருக்கிறது என்ன எழுதிருக்கு, ஆமா வேர்ல்டு உலகம், மேல எழுதிருக்கு ஹெவன். இப்ப இந்த உலக காரியங்கள்ல வந்து 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. சோ அந்த உலகம் முழுவதும் பிசாசினுடைய ஆதிக்கத்துல இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும்னா நம்ம வந்து நம்ம வந்து வாழ்ந்து பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த ஆரஞ்சு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வித் ஜீசஸ். ஓகேவா? ஆமா, இது முழுமையா அது காமிக்குது ஏசப்பா கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. இது பாத்தீங்கன்னா அந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் வித்தவுட் ஜீசஸ். ஓகே, ஏசப்பா இல்லாம நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த தோலை எடுத்து வித்தவுட் ஜீசஸ இப்ப இந்த தண்ணிக்குள்ள ஆண்டி போட்டு என்ன நடக்குது, ஆமா உலகத்துக்குள்ள மூழ்கிடுச்சு பாத்தீங்களா, உலக ஆசைக்குள்ள சிற்றின்பத்துக்குள்ள மூழ்கி போயிருச்சு, ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இதுல இருந்து தெரியுது. இப்ப வித் ஜீசஸ் அவரோட வாழ்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மள எங்க கொண்டு போகுது, ஹெவனுக்கு கொண்டு போகுது. சோ சூப்பரா ஆண்டவர் சொல்லிருக்காரு யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. ஓகே தங்கங்களா? அதனால நம்ம ஆண்டவரோடு கூட வாழும் போதுதான் அது சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தான் ஹெவனுக்கு போக முடியும். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல பிசாசுக்குள்ள நம்ம அடிமைப்பட்டு சிக்கி தவிக்க வேண்டியதான். ஆமா, ஆண்டோடைய வருகையிலே நம்ம போக முடியாது. புரிஞ்சா குட்டீஸ்? அதனால ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க, பரலோகத்துக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நித்தியமா நம்ம போய் அவரோட நம்ம ஆட்சி செய்யலாம். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஓகே குட்டீஸ், சூப்பரா நல்லா இருந்துச்சா? வெரி குட் வெரி குட். அதாவது வித் ஜீசஸ் வித்தவுட் ஜீசஸ் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சுல? வெரி குட் வெரி குட் வெரி குட். அதனால நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். ஓகேவா? பரலோகம் போறேங்கிறவங்களா ஒரு ஓய சொல்லிடலாம். வெரி குட் வெரி குட் குட்டீஸ். சோ நீங்க அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம எங்க போக முடியும், ஏசப்பா கூட நித்தியமாய் வாழ முடியும். அவருடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாகணும். ஓகேவா தங்கங்களா? ஓகே வெரி குட். சோ அப்பேற்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். சர்க்கஸ் இருக்குமாண்டி? ஹெவன்ல எல்லாம் சர்க்கஸ் பண்றவங்க என்ன எப்படி? இன்னும் ஹெவன் அப்படி சர்க்கஸா அதெல்லாம் கிடையாது. ஓகே 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 ஓகே, நம்ம எல்லாரும் ஹெவன்ல மீட் பண்ண போறோம். ஓகே குட்டீஸ், அடுத்த செஷனுக்குள்ள போயிடலாமா? Bye bye bye. Have you ever looked at the stars and wondered what lies beyond? What if there's a place so magnificent, so incomprehensibly beautiful, that it surpasses anything we've ever imagined? The Bible gives us glimpses, visions of heaven so vivid and breathtaking, they make us yearn for eternity. Join me as we uncover what heaven really looks like. Imagine stepping up to the gates of heaven. In the book of Revelation, the Apostle John describes them as enormous pearls, each carved from a single pearl. Beyond these gates are streets of gold so pure they shine like transparent glass. This is not just a city, it's the eternal dwelling place of God. It's where all who enter are enveloped in perfect peace, beauty, and joy. At the center of heaven lies the throne of God, a place of indescribable majesty. John's vision paints a picture of God's power and holiness, a throne bathed in radiant light, encircled by an emerald rainbow. Before the throne, 24 elders bow, casting their crowns in reverence. Flashes of lightning and peals of thunder declare God's glory. Angels surround the throne, crying out day and night, "Holy, holy, holy is the Lord God Almighty, who was and is to come." The New Jerusalem is heaven's heart,
a city prepared by God for his people. Its walls are adorned with every kind of precious stone, radiating colors beyond imagination. The city itself is illuminated by God's presence. There is no need for the sun or moon. Here the redeemed walk in perfect harmony, their hearts filled with eternal joy. Flowing from the throne of God is the river of life, clear as crystal, bringing life and renewal to all it touches. On each side of the river stands the tree of life, bearing 12 kinds of fruit, a new fruit for each month. Its leaves bring healing to the nations. In this place, there is no pain, no sorrow, and no death. It is eternal peace, eternal life, eternal joy. Heaven is alive with worship. Multitudes of angels join the redeemed in songs of praise that echo through eternity. People from every corner of the earth stand side by side, united in love and adoration for God. In this place, there is no loneliness, no division, only perfect unity in the presence of the Creator. The Bible promises more than a place. It promises a new beginning. In Revelation, John sees a new heaven and a new earth where God will dwell with his people. He writes, "He will wipe every tear from their eyes. There will be no more death or mourning or crying or pain, for the old order of things has passed away." Heaven is a promise of restoration, a place where all things are made new. Heaven is more glorious than words can describe. And the best part, it is open to all who accept the invitation. Jesus said, "I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me." Will you accept this invitation to eternity? The choice is yours. Please share, like, and subscribe to our channel for more Christian content. என்ன புரியுது இயேசுவின் வருகை சீக்கிரம் தெரியுது இவைகளை பார்த்தால் என்ன புரியுது இயேசுவின் வருகை சீக்கிரம் தெரியுது லா 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 Hello everyone, உங்களை
இந்த டே 5 VBSல சந்திக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 எவ்வளோ சீக்கிரமாக ஓடிடுச்சுல. 5 நாள் VBS முடிய போது. ஐயோ எல்லாருக்கும் சோகமாக இருக்கா. என்னடா அபாக்கா VBS முடிஞ்சு போதே. கவலைப்படாத, இது யூடியூப்ல தானே இருக்கு, நீ திரும்பவும் பார்க்கலாம். ஏசப்பா உனக்கு நிறைய முறை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. யூடியூப்ல தான் இருக்க போது சந்தோஷமா பாருங்க. தொடர்ந்து வெண்ணிலா அக்காக்கும் அண்ணனுக்கும் ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டே மினிஸ்ட்ரி பண்றாங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புறது இல்லை. அவருக்காக எங்க இருந்தாலும் சாட்சியா இருக்கிறாங்க. முழு நேரமா நான் ஊழியம் பண்றேன், ஆனா அக்கா அண்ணன் ஒர்க் பண்ணிட்டே இதை செய்யறாங்க. எவ்வளவு ஒர்க் மத்தியில செய்யறாங்க தெரியுமா? ஏன்னா they want to bless the kingdom of God. உங்களை bless பண்ணணும் மெயினா. அதனால they do the best for you. சரியா? சந்தோஷமா அதை நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம VBSல உள்ள லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? லெட்டர் A, அதாவது அபாக்கால லாஸ்ட் லெட்டர் வந்து A. அதுக்கு என்ன டாபிக்ல நம்ம பேச போறோம்னா a witness, அப்படின்னா சாட்சியாய் இருப்பது. ஹல்லேலூயா. நம்மளை எல்லாத்தையும் ஏசப்பா சாட்சியா இருக்கிறதுக்கு தான் மெயினா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல இருக்கிறீங்களா, சாட்சியா இருக்கணும். வேலை பார்க்குறீங்களா, சாட்சியா இருக்கணும். எங்க போனாலும் ஏசப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னார், அவன் ஃப்ரெண்டு வந்து காப்பி அடிக்க கூப்பிட்டானா. என்னது காப்பி அடிக்க கூப்பிட்டானா? டே எனக்கு காமிடா, நான் வந்து ஆன்சர் எழுதணும்னு சொல்லி கேட்டானா. இவன் வந்து சொன்னானா, நான் காமிக்கவும் மாட்டேன், உன்னை பார்த்து எழுதவும் மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை. இதை தான் இயேசு விரும்புகிறார். நீ எங்க இருந்தாலும் சாட்சியா இருக்கிறதா ஏசப்பாக்கு ரொம்ப பிரியம். நம்ம இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்துறது விருப்பம் இல்லை. வசனம் சொல்லுதுல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அப்படின்னா என்னன்னா, உலகத்துல இருக்கிறவங்களுக்காக நீ உன்னை மாத்திக்காத. அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க, சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க, வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க. அந்த மாதிரி மாத்திக்காத. நீ எங்க இருந்தாலும் ஆண்டுக்காக சாட்சியா இரு. ஒருவேளை வேதத்துல எனக்கு ஸ்டீஃபன்றவரை ரொம்ப பிடிக்கும். அவர் இயேசுக்காக சாட்சியா இருந்தார். வசனம் சொல்லுது, அவர் எப்படி இருந்தாரா, அவர் முகம் ரேடியண்டா இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. அவர் தான் கல்லெறிந்து கொண்டாங்க. அவர் தான் முதல் மாத்தியர் கூட வசனம் சொல்லுது. வேதத்தில் பார்க்கும்போது அவர் கல்லெறிந்து கொண்டாங்க. அதை பார்த்த ஒரு பால். ஒருவேளை இந்த இடத்துல பால் சாட்சியா இருந்தாரா, இல்ல ஸ்டீஃபன் சாட்சியா இருந்தாரா? ஸ்டீஃபன் தான் இயேசுவுக்காக நின்றார். எல்லா பிரச்சனையிலையும் அவன் ஸ்ட்ராங்கா நின்றார். ஒருவேளை ஒரு சில பிரச்சனைகள் நிமித்தமா நிறைய பேர் பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனா ஸ்டீஃபன் பின்வாங்கி போல, கவர்மெண்ட்டை எதிர்த்து நிக்குது, ஜனங்கள்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப கூட அவர் மேல பாக்குறாரு. அப்ப கூட சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மாதிரி பிதாவே அவர்களை மன்னியும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்கன்றார். அந்த அளவுக்கு அவர் இயேசு பார்க்க சாட்சியா நின்னாரு. ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிரச்சனையை நம்மளை பார்க்கும்போது சாட்சியா இருக்க சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றாங்க, நிறைய பேர் பின்வாங்கி போடுறாங்க. நிறைய பேர் அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இயேசப்பா மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இருக்க விரும்பவில்லை. உன்னைய சாட்சியா இரு. பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணாலும் வேதத்துக்கும் ஜபத்துக்கும் பிரியமா இரு, இயேசுவுக்கு பிரியமா இரு. எங்க போனாலும் பாரு, ஒருவேளை உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், உன் பக்கத்தில் உட்காந்துருப்பான், அவன் கேம்ஸ் விளையாண்டுருப்பான். அப்படி என்ன பண்ணணும்னா, அவன் உன்னை கேட்பான், ஏ விளையாடுறியாடா? அப்படி என்ன தெரியுமா சொல்லணும், சாரிடா வேண்டாம், நீ கூட விளையாடாத, அது உனக்கு எடுத்து தான் போடுன்னு சொல்லி நீ சொல்லணும். அவன் கூட என்னடா கேம் அப்படி செய்யக்கூடாது. அவனை நீ திருத்தணும். அதுதான் சாட்சி. எங்க போனாலும் இயேசுக்காக சாட்சியா இருங்க. ஃப்ரெண்டு லவ் பண்றான் சொல்லி, லவ் பண்ணாதடா, தப்புடா, வேணாண்டா. ஒருவேளை நிறைய பசங்க ஹேய் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ அதான் ஜாலின்றாங்க. அதுக்கு நிறைய பசங்க விழுந்துருந்துங்க போயிட்டு. நீ சாட்சியா இருக்கணும். இல்லை இல்லை தப்பு வேண்டாம். இன்னைக்கு கூட ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு பையன் பின்னாடி தொடர்ந்து வருவானா. அவங்க சொன்னாங்க, நான் வந்து அவனுக்கு நோ சொல்லிட்டேன், ஏன்னா எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்காது, ஏசப்பாக்கு பிடிக்காது, நான் நோ சொல்லிட்டேன். சூப்பர், அதுதான் சாட்சி. எங்க இருந்தாலும் சாட்சியா இருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோல மீட் பண்ணது. கர்த்தர் தொடர்ந்து உங்களோட பெரிய காரியங்கள் செய்வாரு. Thank you, God bless you, bye bye. Abaka, 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 abaka. Abaka VBS. Ching bang, ching-a-la-la-lay. Ching bang, ching bang, ching-a-la-la-lay. Ching bang, ching bang, ching-a-la-la-lay. Ching bang, ching bang, ching-a-la-la-lay. புது மனசு வந்து
வந்ததாலே ஜிங்கிளாலே இயேசு புது வாழ்வு தந்ததாலே ஜிங்கிளாலே புது மனசு வந்ததாலே ஜிங்கிளாலே இயேசு புது வாழ்வு தந்ததாலே ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே எல்லாருக்கும் சொல்வேன் ஜிங்கிளாலே சாட்சியாய் வாழ்வேன் ஜிங்கிளாலே இயேசுவை எல்லாருக்கும் சொல்வேன் ஜிங்கிளாலே சாட்சியாய் வாழ்வேன் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே சோதனை ஜெயிப்பேன் ஜிங்கிளாலே சாதனை படைப்பேன் ஜிங்கிளாலே சோதனை ஜெயிப்பேன் ஜிங்கிளாலே சாதனை படைப்பேன் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் ஜிங்கிளாலே இருப்பேன் ஜிங்கிளாலே எப்பொழுதும் ஜாலியாயிருப்பேன் ஜிங்கிளாலே ஹோலியாயிருப்பேன் ஜிங்கிளாலே எப்பொழுதும் ஜாலியாயிருப்பேன் ஜிங்கிளாலே ஜிங்காங் ஜிங்காங் 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 ஜிங்கிளாலே ஜிங்கிளாலே அபாகா 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 Abaka VBS. ஹலோ அண்ணே. ஓ ஸ்பார்க்கி அண்ணே 5 நாள் கலக்கிட்டோம். 5 நாள் கலக்கிட்டோமா? ஜாலியா இருக்கு அண்ணே. ஜாலியா இருக்கு. என்னெல்லாம் பண்ண? பாட்டு பண்ணோம். பாட்டு பண்ணோம். டான்ஸ் ஆடணும். ஓ டான்ஸ் எல்லாம் ஆடணும். அண்ணே சமையல் எல்லாம் சொல்லி தந்தாங்க அண்ணே. நான் நல்லா செஞ்சு சாப்பிட்டேன். சமையல் எல்லாம் சொல்லி தந்து நீ நல்லா செஞ்சு சாப்பிட்டியா? ஆமாண்ணே வயிறோட பெருசாச்சு பாருங்க. வயிறு கூட பெருசா அளவுக்கு சாப்பிட்டியா? ஆமாண்ணே. ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் என்ன செஞ்ச? ஸ்கூல் கேட்டனே. ஓ ஸ்டோரி கேட்டியா? வசனம் படிச்சேன். ஓ வசனம் படிச்ச. அண்ணே சொல்லு ஸ்பார்க்கி. குழந்தைங்களா நிறைய வசனத்தை அனுப்புனாங்க. ஓ மனப்பாடம் பண்ணி அனுப்புனாங்களா? வாவ் சூப்பர் கிட்ஸ். உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். சோ இந்த வருஷம் கிட்ஸ் மாதிரி எந்த வருஷம் இல்ல. சூப்பரா அழகா வசனத்தெல்லாம் அனுப்பிச்சிட்டீங்க கிட்ஸ். நான் கூட படிச்சுட்டேன். ஓ நீ கூட படிச்சிட்டியா? ஓகே ஸ்பார்க்கி. இன்னைக்கு 5வது நாள் என்ன செய்ய போறோம்? வசனம் சொல்லி தர போறோமா? சூப்பர். இன்னைக்கு வசனம் யார் சொல்லி தரப்பா? நீ சொல்லி தரப்பா நான் சொல்லி தரட்டுமா? ஓகே நான் சொல்லி தரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஸ்பார்க்கி சேர்ந்து கத்துக்கணும். ஓகே குட்டீஸ் குட்டீஸ் இன்னைக்கு வசனம் இன்னைக்கு நமக்கு கடைசி நாள். அபாக்கா அப்படின்ற தலைப்புல தான் வீபிஎஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி எழுத்து என்ன? ஏன்னா ஓ ஆமா சாட்சி அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம வசனத்தை படிக்க போறோம். ஸ்பார்க்கி நான் சொல்லி தரட்டுமா? ஓகே. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். வாவ் அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். சூப்பரா சொல்லிட்டு ஸ்பார்க்கி.
சூப்பரா சொன்னேன். குழந்தைங்க கூட அழகா சொன்னாங்க. மறுபடியும் ஒரு தாட்டி சொல்லிடலாமா? நான் சொல்றேன். ஓகே. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது அம்மா எந்த அதிகாரம்? மத்தேயு 24. வெரி குட் ஸ்பார்க்கி. சூப்பரா அழகா சொன்ன ஸ்பார்க்கி. நான் கூட நல்லா படிச்சுக்கிட்டேன். அவன் நல்லா படிச்சுக்கிட்டே. ஆனா வசனம் சொல்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். ஆமா, சாட்சியா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? நானு பட்ட மாதிரி எல்லாரும் போய் பேசுறாங்கன்னா பேசக்கூடாது. ஆமா, எல்லாரும் போய் பேசுறாங்கன்றதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் பேசக்கூடாது. இன்னும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லட்டுமா? ஒருவேளை இந்த மெழுகுதிரி இருக்கு இல்லையா, மெழுகுதிரி எங்க போட்டு வைப்போம்? வெளிச்சத்துல வைப்போம். மெழுகுதிரிய இருட்டுல பத்த வச்சா என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, வெளிச்சம் கிடைக்கும். அப்ப அந்த வெளிச்சம் என்ன செஞ்சிடும்? இருட்டா பூரா தள்ளி விட்டுரும். ஆமா, இருட்டா பூரா தள்ளி விட்டுரும். அந்த இடம் முழுசு எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்ம எதுக்குமே என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்படவே வேண்டியதில்லை. ஆமா, பயப்படவே வேண்டியதில்லை. பாத்தீங்களா, சாதாரண ஒரு மெழுகுதிரி இருள் என்னாச்சு? பூராத்தையும் தள்ளி விட்டுருச்சு. சோ தம்பி தங்கச்சி, இந்த உலகத்துல நம்ம மற்றவங்க கூட இருக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, எல்லாரும் சினிமாவுக்கு போறாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது? சினிமாவுக்கு போக கூடாது. ஆமா, சினிமாவுக்கு போக கூடாது. எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தம்பி தங்கச்சி, ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம ஏசப்பா படைச்சது ஸ்பெஷலா படைச்சிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஆமா, வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க செய்யற மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம அப்படி செஞ்சோம்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நான் ஏசப்பா நம்மள சாட்சியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. சோ இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீங்க ஏதாவது இடத்துல தப்பு பண்ணியிருந்தீங்க, சாட்சியா இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ சாட்சியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸ்பார்க்கி, நீ எப்படி இருக்க? நான் படத்துக்கிட்டேன். நான் கூட எல்லாத்துக்கும் முன்னாடி சாட்சியா இருக்கேன். ஆமா, சாட்சியா இருக்கும். நான் சொல்லு ஸ்பார்க்கி. ஆமா ஸ்பார்க்கி, பத்தியா அதை மறந்தே போயிட்டோம். முக்கியமான விஷயம் இது. ஏசப்பாவுக்கு எதிர்பார்க்கிற காரியம் நம்ம சாட்சியா இருக்கணும். நம்ம சாட்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். தம்பி தங்கச்சி, மறந்துடாதீங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவங்க யாரும் நம்மளை பார்க்கலாம், பார்க்காம போலாம். ஆனா யார் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது? ஆமா, ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பா பாக்குறாங்க. ஒருவேளை நீ பாதாளத்துக்கு அடியில போய் என்ன காரியத்தை செஞ்சாலும் ஏசப்பா என்ன செய்யறாங்க? ஏசப்பாக்கு மறைவான உண்மை இல்லை. சோ நீ சாட்சியா இருந்தேன்னு சொன்னா ஏசப்பாவோட பரலோக ராஜ்யத்துல அவர் உன்னோடு கூட வச்சுக்குவாங்க. சோ அப்ப எப்படி இருக்கலாம்? ஆமா, ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், வசனத்தை மறந்துடாதீங்க. சூப்பரா விபிஎஸ்ல என்ஜாய் பண்ணீங்க. எல்லா இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கணும். ஓகே குட்டீஸ், பை பை. மாதிரி வர்றான். ஐயோ, செத்துட்டான் போலயே. நம்ம இடத்தை காலி பண்ணிடுவோம். நான் எங்க இருக்கேன்? பூமியில உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனி நியாய தீர்ப்பு நாள் வரும். ஐயோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? ஐயோ, இனி அம்மா அப்பா சிப்லிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா? முடியாது. உலகத்துல போய் பார்க்க முடியாது. ஐயோ,
இங்கே இருந்தே அங்க பாரு. ஒரே பையனை ஆசையா பெத்து வளர்த்த அவன் காலத்துக்கு முன்னாடியே போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஜான் சர்ச் சர்வீஸ மிஸ் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி கொயர் ரிஹர்சலுக்கும் தவறாம வருவாரு. அதனால ஜான் பரலோகத்துக்கு தான் போவாரு. ஆமாமா, அண்ணன் ஒரு ஆக்டிவ் கொயர் மெம்பர். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மியூசிக் டீச்சர். ஆமாம்மா, அண்ணன் கீபோர்ட் கிளாஸ் எடுத்து நிறைய பேரை மியூசிஷியனா ஆக்கியிருக்கான். அதனால அண்ணன் நிச்சயமா பரலோகத்துக்கு தான் போவான். ஷோர்லினா, அது மட்டும் இல்ல, அண்ணன் நல்ல காணிக்க கொடுப்பான். அவன் மியூசிக் கிளாஸ்ல வர வருமானத்துல தசம பாகத்தை கரெக்டா கொடுப்பான். நான் பார்த்திருக்கேன். என்னோட தம்பிக்கு போன மாசம் காலேஜ் ஃபீஸ கட்ட முடியாம கஷ்டப்பட்ட ஜான் தான் எங்க வீட்டுக்கு தேடி வந்து பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. ஆமா, ஜான் நல்ல ஹெல்பிங் டென்னிஸ் உள்ள பையன். சோ கைண்ட், சோ ஹம்பிள். ஆமா, அதே மாதிரி அண்ணன் ரொம்ப பக்தியா இருப்பான். பைபிள் வாசிக்காம வெளியே போகவே மாட்டான். ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு பைபிள் வசனத்தை எல்லாருக்கும் அனுப்புவான். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நல்ல பையனை இவ்வளவு சீக்கிரமா இழப்போன்னு நினைக்கலையே. கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க சார். ஜான் பரலோகத்துக்கு தான் போவான்னு ஐயா சொல்றாங்கல்ல. ஆமாப்பா, கவலைப்படாதீங்க. அண்ணன் பரலோகத்துக்கு தான் போவான். ஆமா சார், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால கூட இந்த வசனத்தை தான் அண்ணன் வச்சிருந்தான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியை குத்தத்தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அண்ணன் உலகத்துல நல்ல காரியங்களை தான் செஞ்சிருக்கான். அதனால அண்ணனுக்கு ஆண்டவர் பரலோக பாக்கியத்தை நிச்சயமா பலனா கொடுப்பாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த உலகத்துல நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இது மனுஷங்களுடைய தீர்ப்பு. அவங்களுக்கு உன்னுடைய சீக்கிரட்டான பாவங்கள் தெரியல. தேவனுடைய தீர்ப்பு உன்னோட அந்தரங்க வாழ்க்கையை வச்சுதான் இருக்கும். நீ அந்தரங்கத்துல நிறைய பாவங்களை பண்ணிட்டு வெளியே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சல. நீ கொயர்ல இருந்தது உன்னை நல்லவனு காட்டுறதுக்காக. நீ மியூசிக் கிளாஸ் நடத்தினது பொண்ணுங்களை உன் வலையில விழ வைக்கிறதுக்காக. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நீ கெடுத்திருப்ப. அவங்க போட்டோ வீடியோவை காட்டி மிரட்டி எவ்வளவு பணம் ஏமாத்தி வாங்கியிருப்ப. தப்புதான் தப்புதான். ஆனா அந்த தப்புகளை நான் விட்டுட்டேன். இப்ப நான் நல்லவனா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. ஆக்சிடென்ட்ல நீ சாகறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வந்த? சாரிடா, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சு. நீ காக்க வச்சது உனக்கு தப்பா தெரியுது. ஆனா நீ பண்ற பாவங்கள் உனக்கு தப்பா தெரியல. என்ன தப்பு தான்டா. நான் பண்றது தப்பு இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லல. விட்டுற வேண்டியதானே? டேய், லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுறா. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். மனம் திரும்பு. உன்னோட என்ஜாய்மெண்ட்ல ஒரு நாள் ஜட்மெண்ட்டுக்கு வரும். என்ன பயம் காட்டுறியா? இல்லடா, சரியான வழியை காட்டுறேன். இயேசுதான் பரலோகத்திற்கு வழி. அவரை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ ஒப்புக்கொடு. அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். நாளை நம்முடையதில்ல, காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. சும்மா என்ன குழப்பாத. இப்ப நீ வரியா? என்ன நீ போ. இனி நான் உன் கூட சேர்ந்து வர விரும்பல. அது உன் இஷ்டம். நான் போறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தப்புதான் தப்புதான். முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். அதை இப்ப நான் உணர்றேன். மனம் திரும்புறேன். யூஸ்லெஸ். நீ அக்கினி கடல்ல தள்ளப்படுவா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நான் பரலோகத்துக்கு தான் போகணும். நான் பரலோகத்துக்கு தான் போகணும். ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.
நான் பூமியில போய் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்றேன். இயேசுக்காக ஊழியம் பண்றேன். கிடைச்ச வாய்ப்புகளை நீ பயன்படுத்தல. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க ப்ளீஸ். நோ சான்ஸ். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பரலோகத்துக்கு போகணும் ப்ளீஸ். நோ. ஒரு நாள் ஒரு ஃபார்மர் விதை விதைக்கிறதுக்காக போனாரு. அவர் நடந்து போகும்போது அவர் கையில இருக்கிற விதைகளை தூவிக்கிட்டே போனாரு. அவர் தூவிய விதைகள் எல்லாம் நல்லா கிரீன் கலர்ல ஹெல்த்தியா இருந்துச்சு. அவர் தூவின சில விதைகள் ரோட்டு மேல விழுந்துச்சு. மேலே பறக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து கொத்தி கொத்தி அந்த விதையெல்லாம் சாப்பிட்டுருச்சு. சில விதைகள் கல்லான இடத்துல விழுந்துச்சு. அந்த விதைகள் எல்லாம் வேகமா வளர்ந்துச்சு. ஆனா அங்க மண்ணு கொஞ்சமா இருந்ததால வேர் விடுறதுக்கு இடமே இல்லை. சன் வந்த உடனே அந்த செடி எல்லாம் காஞ்சி போச்சு. இன்னும் சில விதைகள் முள்ளான இடத்துல விழுந்துச்சு. அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன செடியா வளர்ந்த அப்போ அதை சுத்தி இருக்கிற முள் செடி எல்லாம் அந்த குட்டி செடிகளை நசுக்கி போட்டுருச்சு. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்துச்சு. அந்த விதையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா கலர்ஃபுல்லா பெருசா வளர்ந்துச்சு. அந்த செடியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணப்போ சில செடியில 30, சில செடியில 60, சில செடியில 100 கிரெயின்ஸ் கூட இருந்துச்சாம். குட்டீஸ், சூப்பரா ஏசப்பா கற்றுக் கொடுத்த விதைக்கிறவன் ஓமை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஆண்டி இன்னைக்கு இதை சொன்னாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னன்னா, ஆமா, இந்த கர்த்தருடைய வார்த்தை இது நம்ம இருதயத்துக்குள்ள ஆழமா பதியும் போதுதான் நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ முடியும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அன்னும் தினமும் பைபிள் படிச்சு வேதத்தை நம்ம ஆராய்ந்து படிச்சு அந்த வார்த்தையின் படியாய் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான், அதை தியானிக்கும் போதுதான் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் தங்கங்களா. ஓகேவா? அதனாலதான் ஏசப்பா இதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வழியருகே விதைக்கப்பட்டவர்களா இருக்காதபடி, ஏன்னா சாத்தா வசனத்தை என்ன பண்ணிடுவான், எடுத்து போட்டுருவான். அப்படி நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி கற்பாறை இடங்கள்ல நம்ம விதைக்கப்பட்டவர்களா இருக்காதபடி சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க சில பேர். ஆனா அது வேறு இல்லை அப்படின்னும் போது கொஞ்ச காலம் மாத்திரம் அதுல நிலைத்திருப்பாங்க. அப்புறம் கஷ்டம் பாடுலாம் வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துடுவாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவன் பாருங்க, வசனத்தை கேட்டவனா இருந்தும் உலக கவலை, ஐஸ்வர்யம், மயக்கம் இதெல்லாம் வந்த உடனே
எடுத்தோன்னே வசனத்தை நெருக்கி போட அவங்களும் பலனற்று போறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நீங்களாம் சமத்து குட்டீஸ், ஓகேவா? ஆண்டுடைய வார்த்தை இந்த 5 நாட்களும் சூப்பரா கேட்டிருக்கீங்க, வசனம் கேட்டிருக்கீங்க. இதை உங்களுடைய இருதயத்துல, அந்த இருதயத்துல நல்ல நிலமான இருதயத்துல ஆழமா பதிஞ்சுக்கணும், அனுதினமும் தியானிக்கணும். அப்பதான் இது 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆமா, நிச்சயமாய் நீங்க எல்லாரும் ஆண்டவருக்காக பலன் கொடுத்து கனி கொடுக்கிற பிள்ளைங்களா நீங்க இருப்பீங்க தங்கங்களா, ஓகேவா? அதனால கர்த்தருடைய வார்த்தை, இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் போதுதான் நீங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏசப்பாவை மகிமைப்படுத்த முடியும். அநேகருக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஓகேவா தங்கங்களா? அதனால வசனம் முக்கியம். வசனம்தான் நமக்கு ஆதாரம். எல்லாமே வார்த்தை தான். அதனால வார்த்தையை படிங்க, வசனத்தை அனுதினம் மனப்பாடம் பண்ணுங்க, அதன்படியாய் நடங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாய் வாழ வைப்பார். ஆமென். ஓகே குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து கேம் பேர் வந்து வாய்ஸ் கேம். ஓகேவா? சூப்பரா? எல்லாம் ரெடியா? ஓகே தங்கங்களா, சூப்பர். எல்லாம் நில்லுங்க, அவங்க எடுத்து நில்லுங்க. ஏய் அத கேளுங்க. என்ன சொல்லு? சொல்லு, என்ன நம்பர் சொல்லு? ஓகே வாய்ஸ். ஆமா, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கையில இப்படி தாண்டணும். நாங்க சொல்லுவோம், கமெண்ட் சொல்லுவோம். ஏய் தாண்டி தாண்டி கையில சொல்லுவோம். தாண்டி அடுத்து இதோட ஜம்ப் பண்ணு சொல்லுவோம். கொஞ்சம் ஆள வேகம் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. இல்லங்கடா, ஜம்ப் பண்ணு. சரியா? இப்படி கால தாண்டனா போதும். இன்னொரு கை இருக்கு, குனிஞ்சு போகணும். நல்லா குனிஞ்சு போன்னு சொன்னா குனிஞ்சு போய் ஏன்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? நீங்க ஓகேவா குட்டீஸ், ரெடியா? சோ உங்க வயசா கண்ணை கட்டியாச்சு. கயிறு இருக்கு. இந்த கயிறை வந்து குட்டி கயிறு தாண்டலாம். அடுத்த கயிறு கொஞ்சம் டைட்டா காலத்து தாண்டணும். அந்த கயிறு கீழே புடிச்சு வரணும். இதுதான் கேம். ரெடி, ஸ்டார்ட். 1 அப்புறம் புடிச்சு பார்க்கணும். 2 3 போகணும். வெரி குட், சூப்பர். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். எஸ் பண்ணிட்டேன். 2 செகண்ட் இது கல்ட்டு கல்ட்ரா. வெரி குட் வைஷ்ணவ். ட்ரீட் கூட வைஷ்ணவ் போய்க்கோ. சாமே மாண்டி வந்த. வெரி சூப்பர். வெரி குட், சூப்பர். வெரி குட் குட்டி, சூப்பர். அடுத்து லியோ கூப்பிடுங்க. லியோ கூப்பிடுங்க. தாண்டி தாண்டணும். லியோ கையை விட்டு
சூப்பரா ஏய் மட்டும் சொல்லு. ஏய் பாத்துங்க. வெரி குட். சூப்பரா வந்தீங்க. வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். குட்டீஸ் கேம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? அண்ணன் எப்படி பாத்தீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் தங்கங்களா. சோ வந்து ரெண்டு சிங்கங்களும் வின் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? ரெண்டு பேரும் வின் பண்ணாங்க. நோ லூஸ். விளையாண்டு பாருங்க. Thank you so much. Bye. இன்னைக்கு சூப்பரான இன்னொரு கேமோட நாங்க வந்து இருக்கிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க கேம் விளையாட? சோ இந்த கேம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மோனாக் கேம். ஓகேவா? பைபிள் கேரக்டர்ஸ் நீங்க எல்லாமே தரவா வச்சிருப்பீங்க சூப்பரா. இப்ப இந்த டீம்ல இருந்து A டீம், இவங்க B டீம். ஓகேவா? சோ இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து எடுப்பாங்க. என்ன பைபிள் கேரக்டர் வருதோ அதை ஆட் பண்ணி காமிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப டோர் ஆட் பண்ணி காமிச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சோ அந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இவங்க இதுல யாரு நிறைய கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் நீங்க அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சரிங்களா? இன்கேஸ் இவங்க கண்டுபிடிக்கலன்னா இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்க சொல்லக்கூடாது. அமைதியா இருக்கணும். நான் முடியலன்னு போது உங்கள்கிட்ட கேட்பேன். அப்ப நீங்க சொல்லணும். அப்ப இவங்களுக்கு பாயிண்ட் அதிகமாயிடும். ஓகேவா? ரெடியா? ரெடி. இந்த டீம்ல இருந்து A டீம்ல இருந்து யார் வரா? ஓகே. ஒரு சீட்டு மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிக்க கூடாது. என் கையில மட்டும் கொடுத்துரு. நான் பார்க்கிறேன். ஓகே. நீங்க ஓகேவா? A டீம் எவ்வளோ, B டீம் எவ்வளோன்னு சொல்லுங்க. 10 மார்க்ஸ் போட்டுக்கோ A டீம். ஓகே. A டீம் வந்து 10 மார்க்ஸ். ஓகே. क्वेश्चन பாஸ் ஆச்சு அப்படினு சொன்னா 5 மார்க்ஸ். இப்போ இவங்க கண்டுபிடிக்கல, இவங்க கண்டுபிடிச்சாங்க -5. ஆமா. சம்பவம் அதை நீ எடுத்து வந்துடுது. சத்தம் வஸ்திராத சிம்சோன் பண்றேங்க. நான் சொல்லி தரேன். எல்லாரும் திரும்பிக்கீங்க. எங்க கவுனிங்க. ஏய் கவுனிங்க. பாக்ஸ் திரும்பி கொள்ளுங்க. அவங்க சாரே அவங்க லாசுரு. ஈசாக்கு தானே பையன். ஈசாக்கு ஆபிரகாம். வெரி குட் வெரி குட். இங்க இருந்து வாங்க. லியோ லியோ சூப்பரா இருக்கு பாக்கி. மார்க் போட்டியா? எல்லாரும் 10. இங்க வா, கிட்ட வா. ஆண்டி கிட்ட திரும்புங்க. பத்தியோ பண்ணி பாப்பா. ஐயா இது யாரு ஓகே பாட் வர டானி டேவிட் சூப்பர் சூப்பர். யார் வின் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம்.
செடி வளருதா? மண் புடுங்குறாரா? செடி செடி ஓகே. சூப்பர் 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 வெரி குட். ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ 5 மார்க்ஸ் மட்டும் போடுங்க. வாய் அசைக்க கூடாது. சோ ஃபைனல் ரவுண்ட் ஓகேவா? ஃபைனல் ரவுண்ட் யார் வர? கஷ்டமா சொல்லுங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் லைன் கொஞ்சம் என்ன உங்களுக்கு 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணாங்க. சாப்பிட்டாங்க. இல்ல வேற காட்சி தூங்கிட்டாங்க. இல்ல நல்லா பண்ணலாம் சாமி. அந்த கேரக்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசுவாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல டேனியல் குழந்தைங்கனாலதான் ஈஸி. ஐயோ சரி ஓகே. இன்சிடென்ட் சொல்லுங்களேன். சொக்கா ட்ரெஸ் ட்ரெஸ் சரிண்ணா. ஸ்கில் 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 இல்லையா? சரி சரி சொல்லு. ஓகே லிப்ஸ்டிக்கு இது மேக்கப் 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 வேற பண்ணு ராஜா இது ராணியா? எஸ்டர் ராணி. வெற்றிகரமா கொண்டு போயிட்டார் அல்லவா? அதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கடைசி செக்மெண்ட்ல வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நீங்க அழகா ஆன்சர் பண்ணதுக்காக. இப்ப வந்து என்ன ஏஞ்சல், அதே ஏஞ்சல் வந்து என்ன தூக்கிட்டு வந்து இங்க விட்டுட்டு அக்காக்கு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. எனக்கே ஆர்வமா இருக்கு கடைசி செக்மெண்ட் என்னன்னு பாத்துடலாமா? கடைசி வந்து விட்னஸ், சாட்சி. கண்டிப்பா நம்ம ஏசுபாக்குள்ள இருக்கப்ப நம்ம கடைசி வரைக்கும் சாட்சியா இந்த உலகத்துக்கு இருந்தாதான் நம்ம பரலோகம் செல்ல முடியும் அல்லவா? அதே மாதிரிதான். அதை பற்றி 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, பாத்துடலாமா? அழகா ஆன்சர் பண்ணிருங்க, விசுவாசிங்க. அக்கா வந்து ஏசுபா கிட்ட போயிருவேன், டிப்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். நான் யார்? கவுண்டவுன் பிகின்ஸ். 1 2 3 4 and 5. Next one. அப்போஸ்தலர் 1:8 படி யார் வரும்போது நாம் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் இருப்போம். Countdown begins. 1 2 3 4 and 5. Third one. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் யார்?
பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் எது? Countdown begins. 1, 2, 3, 4 and 5. Fourth one, நான் எல்லாராலும் சாட்சி பெற்றவன், சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன் என்று யோவான் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார். நான் யார்? Answer begins. Answer சொல்லுங்க. Answer begins. கட் பண்ண answer சொல்லுங்க. 1, 2, 3, 4 and 5. கடைசி கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். காட்ஸ் கிரேஸ்ல கடைசி கொஸ்டினுக்கு வந்து அழகா அக்கா கூட்டு வந்துட்டீங்க. எனக்கு நிறைய 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 விசுவாசம் நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு. கடைசி கொஸ்டின் தேவன் நமக்காக வந்து ஆயத்தம் காண போகிறோம். அதுக்காக சொல்றேன். வேதாகமத்தில் கர்த்தரால் சாட்சி பெற்ற தேவ மனிதர்கள் யார் யார்? Countdown begins. 1, 2, 3, 4, 5. ஓகே குட்டீஸ், காட்ஸ் கிரேஸ் நம்ம குவிஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நான் வந்து அக்கா வந்து எனக்கு விசுவாசம் இருக்கும், ஏஞ்சல் பார்த்து என்ன பரலோகத்துக்கு கூட்டு போயிருவாங்க. நான் சொல்ல போறேன், உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது. பாய் பாய் பாய். Abaka, 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 Abaka. Abaka VBS. Hello chickies, நான் உங்க டாக்டர் ஆனந்தி. லாஸ்ட் இயரே உங்களை பார்த்தேன், இப்போ திரும்ப உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து இந்த சம்மர் வெக்கேஷனில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ், இளநீர், ஜூஸ், வாட்டர்மெலன், இந்த மாதிரி இதெல்லாம் தான் நிறைய சேர்க்கணும். இந்த பாட்டில் ஜூஸ் ட்ரிங்க்ஸோட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து வீட்டில் சமைச்சது சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் வந்து கேர்ஃபுல்லாக விளையாடணும், ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கூடலாம் விளையாடக்கூடாது, நம்ம சேஃபாக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈவினிங் மட்டும்தான் வெளியில் போய் விளையாடணும். அப்புறம் வந்து வெக்கேஷனுக்கு வெளியில் வேறு எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனாலும் நம்ம வந்து அம்மா அப்பா கூடவே இருக்கணும். இங்கே அங்கே ஓடி வேறு ஏதாவது ஒரு இன்ஜுரி எல்லாம் ஆகாமல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் இருக்கும்போது வந்து நம்ம நிறைய ஸ்டோரி புக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், இல்லை எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதெல்லாம் படித்து நம்மளோட லாங்குவேஜெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்னும் ப்ரைட்டாக நல்ல ஒக்காபுலரியோடு இருக்கணும். அதெல்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டுருக்கணும். அப்போ நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் அகாடமிக் இயரை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இது எல்லாமே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி பெஸ்ட் கேர்ள் பாயாக நீங்கள் இருக்கணும். உங்களை வந்து எல்லாரும் எக்ஸாம்பிளாக காமிக்கணும். see how she is, see how he is, எவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணாங்க, நல்ல பையனாக இருக்கான், அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். Okay, I am set an example for all of the other children. Okay, will you do it? Panningla, appearingla, everything. Okay, take care. Bye. கொல்லையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. தயாராகும் இயேசு வார்த்தைய பலனாகும் எல்லா நெகட்டிவ் சிந்தனைக்கும் என்ன பாதுகாக்கும் வரனாகும். என் கேமுக்கு தயாராகும் இயேசு வார்த்தைய பலனாகும் எல்லா நெகட்டிவ் சிந்தனைக்கும்
கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்தில் இருப்பா கண்டுபிடி கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்தில் இருப்பா கண்டுபிடி. குட்டீஸ் பிரைஸ் லார்ட். சூப்பரா இருந்துச்சு சோகமா சொல்லுங்க. 5 days எப்படி இருந்துச்சு பிபிஎஸ்? வெரி குட் வெரி குட். சாப்பாடு கஷ்டப்படாத பாரு. ஆமா வைரஸ் போட்டதே தெரியல உங்களுக்கு. அப்படிதான் என்ன பண்றது? ப்ரே பண்ணு. ஆமா நீ கவலைப்படாத. நான் சொன்னேன் ஆக்சுவலி. ஆமா பிபிஎஸ் இல்லன்னு முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. எவ்ரி என்ன டே சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock நம்மளுக்கு கிட்ஸ் பிரேயர். ஆமா நீ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய பிரேயர்ஸ் இருக்கு. ஆமா உமன்ஸ் பிரேயர் இருக்கு, யூத் பிரேயர் இருக்கு, மென்ஸ் பிரேயர் இருக்கு. நீ என்னவா இருக்கியோ அந்த பிரேயர்ல எல்லாம் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். யூத்துக்கு போ, நிறைய போய் சர்க்கஸ் காமி. ஆமா பப்ளு இங்க பாரு நிறைய ஆண்டி இருக்காங்க. ஆமா நம்ம இதுல வந்து நிறைய ஆண்டி சூப்பரா வொர்ஷிப் பண்ணுவாங்க, சூப்பரா பிரேயர் லீட் பண்ணுவாங்க, மெசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க நிறைய ஆண்டிஸ்லாம். ஆமா எல்லா ஆண்டிக்கும் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி. ஹாப்பியா இருக்க ஒரு ஓயே சொல்லலாமா? சூப்பர். இன்னைக்கு இந்த வருஷம் ஏசப்பா அழகா 2025ல நம்மளுக்கு அழகான ஒரு தீம் கொடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரியோட இதுலயே பேர்லயே அபாக்கான்ற பேர்லயே அற்புதமாய் கொடுத்து நம்மள இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்தி இல்லாமா? எல்லாரும் கண்ணில் மூடலாம். நான் முட்டி போட்டுக்கிட்டுமா? நீ முட்டி போட்டு போட்டுக்கலாம். எல்லாரும் முட்டி போட்டு போட்டுக்கலாம். ஹெல்ப் பண்ணு. மண்டகார ஒரு பக்கம் போய்க்கிறேன். பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டான் பாரு. 5 நாள் இந்த மண்டையை வச்சு. வெரி குட் வெரி குட். ப்ரே பண்ணிடுமா? சந்தோஷம் இல்லாம வந்து ஆண்டி சந்தோஷத்தோட போறோம். சந்தோஷத்தோட போறதுக்கு காரணம் ஏசப்பா கூட போறது இல்லையா? கொடுத்துருக்காங்க ஆண்டி. ஆமா ஆமா ஏசப்பாவும் உன் கூட இருக்காரு. ஓகேவா? எல்லாரும் கூட ஏசப்பா இருக்காரு. ஓகேவா? எல்லாம் ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணிடலாமா? எல்லாம் கண்ணை போடுங்க பாப்போம். அன்புள்ள ஏசப்பா, அப்பா நீர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர். அப்பா அப்பா உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த அழகாய் ஆண்டவரே அப்பா அந்த தீம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்கப்பா. அழகான வசனத்தை கொடுத்தீங்க அப்பா. ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல பிள்ளைகள் அப்பா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காரியத்தை நேர்த்தியாய் அழகாய் இந்த 5 நாட்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க சாமி. உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உடைய அன்பிற்கு அப்பா ஸ்தோத்திரம் அளவே இல்லை தகப்பனே. அழகா குழந்தைகள் இதை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்துல ஒவ்வொருவரும் பங்கடைய கர்த்தர் உதவி செய்து நீ நடத்தின பாதைகளுக்காய் நன்றி அப்பா. இதுல அழகாய் ஒத்துழைத்து அப்பா ஸ்தோத்திரம் குழந்தைகளை அப்பா நீ கொண்டு வந்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்க அப்பா ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ் நடத்துவதற்கு உறுதுணையா இருந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு பெரியவர்களுக்காகவும் உதவின கரங்களுக்காகவும் அப்பா ஜெபித்த பிள்ளைகளுக்காகவும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா. ஸ்தோத்திரத்தாவே குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பார்த்து கொண்டிருக்க அத்தனை பெரிய ஆசீர்வதிங்க. குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை கொடுங்கப்பா அப்பா. உண்மை மனதார ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒரு மன திரும்புதலை பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஞானஸ்தானம் வாங்காதவங்க ஞானஸ்தானத்தை வாங்கினாடு. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. சபை கூடுதலை விட்டு விடாம சபைக்கு போகணும். சாட்சியுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கணும்ப்பா. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதற்காக ஒத்துழைத்த அத்தனை பேரையும் அப்பா உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் அப்பா அப்பா இதை விட மகிமையா எங்களுக்கு அழகாய் நேர்த்தியா நடத்தி கொடுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கிருஷ்ணாவை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் திருவசனம் வருவாதே. ஆமென். Praise Lord தங்கங்களா. Praise Lord. Praise Lord. God bless you all. Bye. Bye 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 bye. Next year.
திரும்பிக்கோ கொஞ்சம் லைட்டா. ஹாய் ஹாய் ஜூடா. நானா பைபிள் வாசிச்சிட்டு இருக்கேன். பைபிள்ல இருந்து கதைங்கள பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா பாடவா? பாட்டு மாத்திரம் இல்ல ஜூடா. இன்னும் உள்ளவா, இன்னும் உள்ளவா. வெளியே 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 போ. வெளியே வெளியே அங்கே நின்னுக்கோ. இல்ல அம்மா பக்கத்துல நிக்கிறாங்க. ஹாய் சொல்ற. ஆமா இன்னைக்கு என்ன பண்றதுன்னு ராஸ்னாவும் வர. சி கேட்டறிங்க. ரொம்ப இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. அவன் பாடுறது நீ பார்க்கணும். ரெடி. அழகாடுங்க ப்ளீஸ். என்ன பாப்பா போறேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் பெருகணும். மாத்தக்கூடாது. இல்ல மாத்தக்கூடாது. அது ஓகே. உயரணும் அப்புறம் பெருகணும். உயரணும் பெருகணும். நான் வச்சுக்கோ. உயரணும் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப உழுகுற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. ஓடு ஓடு ஓடு. நேற்று சூப்பரா என்ன தீம் பார்த்தோம். ஹலோ குட் பாய். அங்க போகடா. தோட்டாதீங்க. அன்பா அங்க போய் போமோ.
உமக்குள்ள எழுதிட்டு வாசிக்கிறேன். அப்போ உண்மை அறியாம